பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலென்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். ஸோ ரொம்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஒரு 64 கலைகள் உருவாக்கி அது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான். அந்த ஆய கலைகள் 64ல் 52வது கலை இந்த கூடு விட்டு கூடு பயணம். இந்த பிரகாமியம் தான் பரகாய பிரவேசம் சொல்றது. பல உடல்களை படைக்கிறதும் இதுதான். கூடு விட்டு கூடு பாயறதும் இந்த பிரகாமியம். அவர் சீனாக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சீனருடைய உடல்ல அவர் கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச தகவல் சித்தர் பாடல்லே. பரகாய பிரவேசம்ன்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். உடலை அதுக்கு தயார்படுத்த வேண்டியது அவசியம். உடல் எந்த அளவுக்குன்னா அழியாத ஒரு உடலை பெற அளவுக்கு அதை நம்ம தயார்படுத்தணும். கூடு விட்டு கூடு பாயறதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயே 2 நிலைகள் இருக்கு. கூடு விட்டு கூடு பாயறதுன்றது 2வது நிலை. அதில் முதல் நிலை வெளியில போயிட்டு திருப்பி இந்த உடலுக்குள்ளரே மீண்டும் இந்த கூட்டுக்குள்ளரே பாயிறது, அதுவும் கூடு விட்டு கூடு பாயறது தான். இதை ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இப்ப நிறைய பேர் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யறது எதுவுமே ஆஸ்ட்ரல் டிராவல் கிடையாது. மைனிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பான சில ரிசர்ச்லாம் இருக்குது. ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது எதை பார்க்க முடியும், மைண்ட் ட்ராவல் பண்ணும்போது எதை பார்க்க முடியும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்வன். ஸோ நான் ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் ஆன்மீக அமானுஷ ஆராய்ச்சியாளர். என்னுடைய ஆராய்ச்சிகளில் ஏற்கனவே நாம் ஆவிகள் பற்றியும் அதர் டைமென்ஷன்ஸ் பற்றியும் போன ஒரு வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி என்னுடைய அடுத்த ஆராய்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு மோர் தேன் ஒரு 25 இயர்ஸாக பல சப்ஜெக்டில் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50க்கும் அதிகமான சப்ஜெக்டில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிருதல் அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக இந்த சித்தர்கள் பற்றி படிக்கிற எல்லாருக்குமே கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்றதுக்கான அர்த்தம் தெரியும். அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. நார்மல் பீப்புளுக்கு பெருசாக அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது. ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு படம் வந்துச்சு. அரவிந்த் சாமி அண்ட் ஜெயம் ரவி நடித்த ஒரு படம். அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு டேர்ம் நிறைய பேரால் அறியப்பட்டுச்சு. ஸோ அப்போ இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே இது ஏதோ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷமான ஒரு விஷயமாக, எங்கேயோ யாரோ ஏதோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் ஒன்று நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது நம்ம ஒரு தமிழர்களாக நம்ம நிறைய விஷயத்த நினச்சி பெருமைப்படுவோம். ஒரு தமிழராக இது இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எத்தனையோ நாடுகளில் எவ்வளோ மொழிகள் தோன்றுவதற்கு முன்னாடியே இங்கே நம்ம மொழியில் இலக்கணங்கள், இலக்கியங்கள் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பெருமைப்படுறதுக்கு நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பெருமைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயக்கலைகள் 64. ஸோ ரொம்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஒரு 64 கலைகள் உருவாக்கி அது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான். அந்த ஆய கலைகள் 64ல் 52வது கலை இந்த கூடு விட்டு கூடு பாயிறது. இது நிறைய பேருக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஸோ அந்த ஆய கலைகள் 64 அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இது 52வதில் இருக்கும். கூடு விட்டு கூடு பாய்தல் பரகாய பிரவேசம் அப்படின்ட்டு இருக்கும். இது தமிழர்களுடைய ஒரு கலை. அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சித்தர்கள்னாலே அஷ்டமா சித்துக்கள் அப்படின்றது தான் பெருசாக பேசப்படுறது. இந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அனிமா, மஹிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம்னு 8 விதமான சித்திகள். இதில் அனிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அணு அளவு சிறிதாகுதல், ஒரு சின்ன உருவம் எடுக்கிறது. மஹிமா அப்படின்றது மலை அளவு பெரிதாகுதல், பெரிய விஸ்வரூப தரிசனம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம். லஹிமா அப்படின்றது உடம்பை லேசாக்குதல், லெவிடேஷன்றது. கரிமா அப்படின்றது உடலை கனமாக்குதல், உடம்பு ஒரு 10 பேர் சேர்ந்து அசைச்சாலும் அசைக்கவே முடியாத அளவுக்கு கனமாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராப்தின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்ட பிராப்தின்னு சொல்லுவோம். நீங்கள் நினச்சோன்னா ஒரு விஷயம் கிடைக்கும். சித்தர்கள்லாம் ஒரு மைண்டில் ஒரு விதம் நினச்சிட்டாங்கன்னா உடனே அது அவங்க கைக்கு கிடச்சிரும். நினைத்தது கிடைக்கிறது அப்படின்றது அந்த பிராப்தி. இந்த காலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றதோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அது கிடையாது, நினச்சது கிடைக்கும் அது. 6வது பார்த்தீங்கன்னா பிரகாமியம். இந்த பிரகாமியம் தான் பரகாய பிரவேசம்னு சொல்கிறது. பல உடல்களை படைக்கிறதும் இதுதான். கூடு விட்டு கூடு பாயறதும் இந்த பிரகாமியம் தான். அடுத்து வசித்துவம்ன்றது எல்லா உயிரினங்களையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு வசிய சக்தி. ஸோ எல்லா ஒரு பெரிய பெரிய யோகிகளுக்கும் மகான்களுக்கும் அந்த சக்திகள்ன்றது இருக்கும். அவங்க பார்த்தாலே நமக்கு கையெடுத்துக்கும் முன்னும் போலும். அந்த அளவுக்கு
ஒரு அதீதமான வசிய சக்தி. 8வது வந்து பார்த்திங்கன்னா ஈசத்துவம். எல்லா சத்துக்களையும் அடைந்து ஈசனுக்கு நிகரான ஒரு நிலை அப்படின்றது. இந்த ஈசத்துவம் அடைஞ்சவங்களுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அவனை மழை வான்னா வரும், நில்லுனா நிற்கும், நெருப்பு எரியும். ஸோ எல்லா பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை. அப்போ இந்த 8 சித்திகளையும் அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். இதில் நான் சொன்ன இந்த 6வது சித்தி தான் பரகாய பிரவேசம், பிரகாமியம் சொல்லக்கூடிய பரகாய பிரவேசம். இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்றது, அதாவது ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா அந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள்ளர பாயிறது, வேற உடம்புக்குள்ளர போடுறது அப்படின்றது தான் கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ உண்மையே நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வரலாறு எடுத்து படிச்சிங்கனாலே, சித்தர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சிங்கனாலே நிறைய உதாரணங்கள் இது சித்தர் வரலாறுலேருந்து எடுத்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் வந்து ஒரு இடையனுடைய மூலன்ற ஒரு இடையனுடைய உடலில் அவன் இறந்து கிடக்கிறான். சுற்றி பசுக்கள்லாம் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது அப்படின்றத பார்த்து இறக்கப்பட்டு அவர் வந்து அந்த உடலில் கூடு விட்டு கூடு பாஞ்சு அவர் எந்திரிச்சு அந்த பசுக்கள்லாம் ஓட்டிகிட்டு போனதாக அது அவருடைய வரலாற்றுலேயே இருக்கும். ஸோ அது மூலமாக தான் திருமூலர் அப்படின்ற பேர் வந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஒரு அரசருடைய உடல்லையும் வந்து அவர் கூடு விட்டு கூடு பாஞ்ச தகவலும் அதே வரலாற்றில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகர் எடுத்து பார்க்கும்போது அவர் அடிக்கடி சீனா போயிட்டு வந்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் சீனாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனருடைய உடலில் அவர் கூடு விட்டு கூடு பாஞ்ச தகவல் சித்தர் பாடல்லே இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே ஒரு தமிழர் அங்கே போய் நிற்கும் போது அங்கே அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வேற்று ஒரு மனிதராக அவங்க பார்ப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும், அங்கே கூட இருந்து நிறைய கைட் பண்ணுன்றதுக்காக அங்கே அவங்களுக்குள்ளரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவருடைய உடலில் கூடு விட்டு கூடு பாஞ்சு அங்கே வந்து ஒரு போயாங்கிற பேரில் இருந்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சித்தை வந்து பயன்படுத்தியவர்கள். இது எல்லாத்துக்குமே வந்து சித்தர் பாடல்களில் ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் கோரக்கர் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு. அப்புறமா இன்னும் சட்டைநாதர், இவங்க எல்லாருமே பண்ணதுக்கான பாடல்களே இருக்குது. சித்தர் பாடல்களில் தெளிவாக குறிப்புகள் இருக்குது. இவங்க இந்த சமயத்தில் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க அப்படின்றது. அண்டு ஒரு சில பாடல்களில் வந்து எப்படி செய்கிறதுன்ற கொண்டு வரைக்கும் கூட இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டாபிக் வைங்களேன். இவங்கெல்லாம் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சது ஒரு பக்கம். அப்படி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்துலேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் சமீபன்ற இப்போ ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆதிசங்கரர் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காருன்ற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்குது. ஒரு விவாத மேடையில் வந்து அவருக்கு வந்து இல்லறத்தை பற்றி ஒரு கேள்வி வருது. ஸோ இல்லறத்தை பற்றி அவர் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சன்னியாசியாக இருந்துக்கிட்டு இல்லறத்தை அவரால் அந்த விஷயத்தை அவரால் பேச முடியாதுன்றனால ஒரு அவகாசம் வாங்கிட்டு அவர் வந்து வேற ஒரு உடலில், ஒரு அரசனுடைய உடலில் கூடு விட்டு கூடு பாஞ்சு அதுக்கப்புறமா இல்லறத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவருடைய உடல்லே வந்து அந்த விவாதத்தில் வெற்றி பெற்று சர்வஞானி பட்டம் வாங்கினதாக அந்த ஒரு வரலாறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர், அவர் ஒரு கிளியுடைய உடலில் கூடு விட்டு கூடு பாஞ்ச அந்த குறிப்புகளும் இன்னும் வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெயர்கள் இந்த கூடு விட்டு கூடு பாயறதுல இருந்துகிட்ருக்கு. இத்தனை பேர், இதுவே ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது எதுவுமே வந்து யாரும் கற்பனை பண்ணி சொன்ன விஷயம் இல்லை. எல்லாமே அந்த சித்தர் பாடல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் புராணங்களில் இருக்கிற விஷயங்கள். அருணகிரிநாதர், ஆதிசங்கர்லாம் கொஞ்சம் சமீப காலத்தை சேர்ந்த ஆட்கள். ஸோ இப்போ இத்தனை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடு விட்டு கூடு பாயறது அப்படின்றது இருக்குது. இப்போது சரி, அப்படின்னா இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன்னா இது அஷ்டமா சித்துக்களில் ஒன்று. இப்போ ஆயக்கலைகள் 64ல் கடினமான கலைகளும் நிறையா இருக்குது, ஓரளவுக்கு சுலபமான சில கலைகளும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த பரகாய பிரவேசம்ன்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். காரணம், உடலை அதுக்கு தயார்படுத்த வேண்டியது அவசியம். உடல் எந்த அளவுக்குனா அழியாத ஒரு உடலை பெற அளவுக்கு அதை நம்ம தயார்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து திருமூலர் வந்து அந்த கூடு விட்டு கூடு பாஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய உடலை வந்து அவ்வளோ லெஸ்ல எரிக்க முடியாதுன்றதுக்கு ஒரு இது சொல்வார். என்னென்னா, அந்த உடம்பை எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வெடி உப்பு, அதுக்கப்புறமா குங்கிலியம், இன்னும் வேறு சில கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு தான் அந்த உடலில் பூசி அப்போ தான் எரிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்றதை சொல்லியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய உடலை தயார்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க.
இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காயகல்ப மூலிகைகள், காயகல்ப பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இது மாரி நெறைய விஷயங்கள் செஞ்சு அவங்களுடைய உடலை தயார்படுத்தி, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்யவே முடியும். அந்த அளவுக்கு உடம்ப தயார்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த கூடு விட்டு கூடு பாய்றத மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா, இதுலயே 2 நிலைகள் இருக்கு. கூடு விட்டு கூடு பாய்றதுன்றது 2வது நிலை. அதுல முதல் நிலை அப்படின்றது என்னன்னா, கூடு விடா நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் முதல் நிலை. கூடு விடா நிலை. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோர் லைக் ஒரு ஹைபர்னேஷன் மோட் மாரி தான். உடலை வந்து ஒரு சவம் போல ஆக்கிர்றது. உடம்பு வந்து டோட்டலா வந்து ஒரு டெட் பாடி மாரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியாது. எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே இருக்கும். பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, மலஜலம் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப மெலிதான ஒரு சுவாசம் மட்டும் போயிட்டு வந்துட்டுருக்கும். இது வந்து நம்ம அனிமல்ஸ்ல வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில மிருகங்கள்லாம் வந்து ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அது எந்த ஒரு உணவும் எடுத்துக்காம ஹைபர்னேஷன்லேயே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நிலை. கூ கூடு விடா நிலை அப்படின்றது. இது முதல்ல சித்தியாகணும். இதுக்காகவே வந்து பல வருஷங்கள் வந்து உடலை விட்டு அதாவது உடலுக்குள்ள தான் உயிர் இருக்கும். ஆனா, அந்த பசி, தாகம் இல்லாத ஒரு நிலை. இதிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது வந்தா தான், இது சித்தியானா தான், அடுத்து கூடு விட்டு கூடு பாய்றதுன்றது சாத்தியமாகும். அப்போ இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். இன்னும் இதுக்கு வந்து மூலிகைகளும் தேவை, மருந்துகளும் தேவை, மந்திர ஜபங்களும் தேவை, யோக பயிற்சிகள் தேவை, மூச்சு பயிற்சிகள் தேவை. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுக்கு செய்யும் பொழுது மட்டும் தான் இது வந்து சாத்தியமாகுது. அப்போ இது வந்து இந்த காலத்துல இது சாத்தியமா? அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த காலத்துல இந்த எக்ஸாக்ட்டான ஒரு ப்ராசஸ் வந்து சாத்தியம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பயிற்சிகள் பண்ணக்கூடிய அந்த அளவு ஏன்னா இது எல்லாமே சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல 100 வருடங்கள் அவங்க தவம் பண்ணி அடைஞ்ச சித்துக்கள். இது சும்மா வந்து ஒரு ஒரு 6 மாச சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்ல கத்துக்கிட்டு வந்து இத பண்ண முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஆனா, இதுலயே வேற ஒரு வகை இருக்கு. அது வந்து சாத்தியம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. கூடு விட்டு கூடு பாய்றோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த வார்த்தைய முதல்ல கவனிக்கணும். கூடு விட்டு கூடு பாய்றது. ஆனா, கூடு விட்டு இன்னொரு கூட்ல இல்ல, தன்னுடைய கூட்டிலே மீண்டும் பாய்வது. கூடு இந்த உடலை விட்டு வெளியில போயிட்டு, திருப்பி இந்த உடலுக்குள்ளரே மீண்டும் இந்த கூட்டுக்குள்ளரே பாய்றது. அதுவும் கூடு விட்டு கூடு பாய்றது தான். இத வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது தான் இப்போ சாத்தியமான ஒரு விஷயம். உலகம் முழுக்க இத பயிற்சி பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா ஆஸ்ட்ரல் டிராவல்க்குன்னு நெறைய கிளாஸஸ் இருக்கு. நெறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது பார்த்தீங்கன்னா, உடம்ப விட்டு அந்த ஆன்மாவை பிரிச்செடுத்து பல இடங்களுக்கு போயிட்டு வர முடியும். போயிட்டு வந்து அங்க என்னென்ன இருக்கு இதெல்லாமே பார்த்து, ஃபைனலா வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி மீண்டும் உடலுக்குள்ளரே வந்து உட்காந்துர முடியும். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஏன்னா உடலை விட்டு அந்த உயிரை வெளியே எடுக்கும்போது, அந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வந்து சில்வர் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். அது வந்து கனெக்டடா இருக்கும். அது எப்போ கட் ஆகுதோ, அப்போ வந்து உடலுக்குள்ள அது மீண்டும் வராது. நிரந்தரமா உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இதனால இது கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். இது வந்து அவ்வளோ லேஸ்ல எல்லாரும் பயிற்சி பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான். இதுல ஒரு வேரியேஷன் ஒண்ணு இருந்துச்சு. இத பத்தி எனக்கு படிச்சபோது, இன்னும் கொஞ்சம் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால, இது யாராவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தேடி போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்னுடைய மாஸ்டர், ஒன் ஆஃப் த மாஸ்டர் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணக்கூடியவர். அவர்கிட்டக்க இத பத்தி கேட்கும்போது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு ஷேர் பண்ணாரு. என்னன்னா, ஆ இந்த மாரி அவர வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து வெளியூர்ல ஒரு திருமணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டயத்துல அவருக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அவரால போக முடியலன்னு சொன்னாரு. ஆனா, அவங்க ரொம்ப க்ளோஸா ஒரு பெர்சன்றனால கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அதனால சரி ஒரு வித்தியாசமா முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வீட்ல உட்காந்துக்கிட்டே வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போறாரு. கல்யாணத்துக்கு போய் அங்க என்னென்னலாம் நடக்குது எல்லாருமே பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்தது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய அந்த திருமண உணவு அதையும் வந்து சுவைத்து பார்த்து, எந்த உணவுல வந்து காரம் ஜாஸ்தி, எதுல உப்பு கம்மி, இது எல்லாத்தையுமே வந்து அவர் சொல்றாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து ஃபுட்டுல வந்து இந்தந்த டேஸ்ட்லாம் சேஞ்சஸா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாரு. இத வந்து அந்த கல்யாணம் அந்த பெற்றோருக்கு வந்து அத அவர் சொல்லும்பொழுது, அவங்களால நம்பவே முடியல. "எப்படி சாமி, அத எப்படி நீங்க இதெல்லாமே செய்ய முடிஞ்சது? என்னால நம்பவே முடியல.
எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஷாக் ஆனாங்க. இருந்தாலும் சரி இவரெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற அவங்க ஒரு பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடிய ஆளுன்றனால அவங்க வந்து அப்போ சாமி பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்புகிறாங்க. பட் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையிலே இருக்கிறதுனால நான் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டேன். அது எப்படி அது மாதிரி சாத்தியமாகுது? இந்த மாதிரி போய் பார்க்குறது அப்படின்றதெல்லாம் ஓகே. டேஸ்ட் பண்ணுறதெல்லாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா குருட்டு கூட பாயிறதை பற்றி சில புத்தகங்கள் படித்தது உண்டு. எல்லாமே இங்கே போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததாக படிச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட் பண்ணது இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, படித்தது கிடையாது. இது எப்படி சாத்தியன்ற போது அவர் சொன்னார், உண்மையிலேயே ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடந்துச்சு. அதாவது அந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவை பிரித்து கொண்டு போகும்போது ஐம்புலன்களையும் உன்னால் பயன்படுத்த முடியும்னு சொன்னார். ஸோ ஒரு உடலோட நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், அந்த டேஸ்டெல்லாம் நீ பார்க்க முடியும், ஸ்மெல்லெல்லாம் கூட எடுக்க முடியும். இது எல்லாமே சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நம்ம அதோட விடுற ஆள் கிடையாது. இன்னும் டீப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அது ரிலேட்டட் இன்னும் நிறையா படிக்கும்போது வேறு எங்கேயுமே இந்த தகவல் கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்ற மட்டும்தான் இருந்துச்சு. இது எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் விசாரிக்கிறது. ஏன்னா அவ்வளோ லேஸில் எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்றலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி ஸ்டடி பண்ணுவோன்ட்டு நிறையா ஸ்டடி பண்ணும்போது அப்போ தான் எனக்கு இன்னொரு வேரியேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுது. என்னென்னா இங்கே இப்போ நிறைய பேர் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்கிறது எதுவுமே வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் கிடையாதுன்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல், இன்னொன்று வந்து மைண்ட் ட்ராவல். மைண்டு ட்ராவல் பண்ணுறது. அப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அப்போ அந்த ரூமுக்கு அடுத்து வெளியில் போய் அதெல்லாம் போய் பார்க்குறது, அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ட்ராவல். நம்முடைய மனம் தான் அங்கே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மனம் போகும் பொழுது காட்சிகள் தெரியும். இது சாத்தியமானால் இது சாத்தியம்தான். முறையாக பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது சாத்தியம். அதுக்குன்னு கொஞ்சம் பல மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஆனால் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐம்புலன்களையும் பயன்படுத்த முடியுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதில் வந்து பார்க்க மட்டும்தான் முடியுது, அந்த அளவுக்கு தான் அது போக முடியுது. இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மைண்ட் ட்ராவல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது எனக்கு லேட்டரான அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல் கற்றுக்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது தான் உண்மையிலே அவங்க என்ன பண்ணாங்கன்றதே தெரிஞ்சுது. ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் படித்ததுனால சரி இவங்க சொல்லும் பொழுது அந்த சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓகே இது வந்து மைண்ட் ட்ராவல்ன்றது புரிஞ்சுது. இது கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மைண்ட் ட்ராவலாவது சொல்லி தராங்க. இன்னும் பல இடத்துல வந்து கற்பனை தான் பண்ண வைக்கிறாங்க. நீ இங்கேருந்து அங்கே போ, அந்த கிரகத்துக்கு போ, இந்த கிரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் விஷுவலைஸ் பண்ண வச்சு இந்த எல்லா கிரகத்துக்கும் போயிட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சில பேரும் பார்க்குற மாதிரி இருந்தது வைங்களேன். ஆராய்ச்சிக்காக நிறைய பேர் பார்க்குறது, நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஒரு சில பேர்லாம் நான் வந்து நான் அந்த மாதிரி வேறு கிரகத்துக்கெலாம் நான் போயிட்டு வருவேன் சார், நான் இந்த பல கிரகங்களுக்கு நான் போயிட்டு வருவேன், ஆஸ்ட்ரல் ட்ராவலே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஓகே சார், ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணலாம். நான் ஒரு இடத்துல ரூமில் வந்து ஒரு பொருளை ஒழிச்சு வைக்கிறேன், நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணி அந்த பொருள் என்னன்றதை எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றத மட்டும் கேட்டேன். இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. ஏன் சார், வேறு கிரகத்துக்கே போகிறீங்க, பக்கத்து ரூமுக்கு போக முடியாது அப்படின்னா. இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னா. சரி சார், ஓகே சார், நல்லது அப்படின்ட்டு விட்டேன் நான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலுசினேஷன்ஸ் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது அண்டு இது மாதிரி மைண்ட் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் இதுலேயே வந்து இன்னும் மைனியூட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பான சில ரிசர்ச்லாம் இருக்குது. ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது எதை பார்க்க முடியும், மைண்ட் ட்ராவல் பண்ணும்போது எதை பார்க்க முடியும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. பெட்டிக்குள்ளார இருக்கிற விஷயத்தை பார்க்கணுன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதும், பெட்டிக்கு வெளியில் இருக்கிறத மைண்ட் ட்ராவல் பண்ணணுன்றதும் இதுவும் சில பேர் அவங்களுடைய ரிசர்ச்சில் சொன்னது உண்டு. ஸோ இந்த அளவுக்கு டீப்பான ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நான் ஏன் இதை வந்து ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்கெப்டிக்காக பார்க்குறது ப்ளஸ் சயின்டிஃபிக்காக எந்த அளவுக்கு இதை கொண்டு வர முடியும்னு பார்க்கறதுனால இது ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் நம்ப முடியுது அப்படின்னா, இது பற்றி உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இது வெறும் சித்தர்களோட முடிகிற விஷயம் இல்லை. உலகம் முழுக்க இன்ன வரைக்கும் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றி ஆராய்ச்சிகள் சயின்டிஃபிக்காக நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து அமெரிக்காவோட உளவுத்துறையான சிஐஏ, அமெரிக்க உளவுத்துறை சிஐஏவுடைய ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும், கேட்வே ப்ராஜெக்ட்.
இந்த கேட்வே ப்ராஜெக்டில் ஆஸ்ட்ரல் ட்ராவலை பார்த்தினா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இதெல்லாம் பாசிபிள், என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பராக அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுருக்காங்க. இது எதுவுமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கிடையாது. நான் ஒரு திரைப்படத்தோடைய கதையெல்லாம் சொல்லலை. இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். நம்பலை அப்படின்னா நீங்கள் அந்த சிஐஏயோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கக்கூடிய டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸிஃபைடு தான், ரகசியமானது, அது வெளியே தெரியாது. அப்பப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது இதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து அதை டீக்ளாசிஃபை பண்ணி வெளியில் கொண்டு வர்றது. அந்த மாதிரி டீக்ளாசிஃபை பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னமும் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதில் டீட்டெயில்டாக அந்த ப்ராஜெக்டை பற்றி என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ நாள் நடந்துச்சுன்றது எல்லாமே தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஏன் அவங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கணும்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு அரசாங்கமே இதை பண்ணியிருக்கா அப்படின்னா அப்போ அதில் என்னவோ இல்லாமல் இருக்காது. நெருப்பு இல்லாமல் பகையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இல்லாமல் ஒரு விஷயம் இந்த அளவுக்கு டீப்பாக கொண்டு வந்திருக்க முடியாது. அப்போது இந்த ப்ராஜெக்ட் கேட்வேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக சவுண்ட் வேவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சில சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக பிரெயினில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வருது. அவங்கள ஒரு டீப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போய் தான் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் வந்து நம்மளால் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண முடியாது. மனம் ஒரு ஆழ்நிலைக்கு போகும்போது மட்டும்தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது சாத்தியமாகும். அப்போ அந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டாக அவங்க அதை பயன்படுத்தினது. இந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போகிற ஒரு கான்செப்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சித்தர்கள் இந்த மாதிரி சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ஆழ்நிலைக்கு கொண்டு போகல. இதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தின ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம். தியானத்தின் மூலமாக மைண்டை வந்து ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறமா இந்த கூடு விட்டு கூடு பயிறதுலேருந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல்லேருந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் தேவைப்படுறதில்ல. எல்லாமே மைண்டை வச்சே பண்ணுறதாங்க. இந்த பரகாய பிரவேசத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எல்லா சித்துக்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது தியானம் தான். இது வந்து ஒரு ஏபிசிடி மாதிரி தான். ஏபிசிடி தெரியாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்க்கு தெரியாமல் எதுவும் படிக்க முடியாது, எழுத முடியாது. எவ்வளோ பெரிய சித்துக்களாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ மருந்துகள் யூஸ் பண்ணாலும் சரி, மூலிகைகள் பயன்படுத்தினாலும் சரி, மந்திரங்கள் பயன்படுத்தினாலும் சரி, யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் பண்ணாலும் சரி, தியானம் இல்லாமல் எதுவுமே பூர்த்தி ஆகிறது கிடையாது. தியானம் தான் அடிப்படை. அந்த தியானத்தை அவங்க முறையாக செஞ்சு அந்த தியானத்தில் ஆழ்நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அஷ்டமா சித்துக்களுக்கு ஆதாரம்னு பார்த்தீங்கனாலே இந்த தியானம் தான். இதுதான் ஃபைனலாக எனக்கு வந்து இதை பற்றின ஆராய்ச்சிகளில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இன்னும் நிறைய சித்தர்களுடைய கலைகள் என்னென்னன்றதெல்லாம் இன்னும் டீப்பாக இன்னும் நிறையா ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மேஜராக நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கனாலே, இவ்வளோ பெரிய சித்துக்கள், இவ்வளோ பவர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி விஷயங்கள் செய்யக்கூடிய சித்தர்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதே வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தியானம் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தியானத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத எல்லாருமே யோசிக்கணும். ஸோ இது என்னுடைய ஆராய்ச்சி. இதில் வந்து சில தவறுகளும் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அவ்வளோதான். இதை நான் நம்புறதும் கிடையாது, எதிர்க்கிறதும் கிடையாது. ஒரு ஆராய்ச்சியாளராக எனக்கு வந்த தகவல்களை நான் ஸ்டடி பண்ணி என்னுடைய பர்செப்ஷனோடு சேர்த்து நான் கொடுக்குறேன். தவறுகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்டு பல விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து டீப்பாக ரிசர்ச் பண்ணோன்னா ஓப்பன் மைண்டோட ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஒரு ஓப்பன் மைண்டோட என்னால் எதையும் ரிசர்ச் பண்ண முடியும். இன்னும் இது மாதிரி நிறைய தகவல்களோட அடுத்தடுத்த தலைப்புகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.